நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் இன்றைய பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போன்று டெலோ அமைப்பினுடைய தலைவர், நாடாளுமன்றத்தில் குழுக்களுடைய பிரதி தலைவராக பணியாற்றுகின்ற செல்வம் அடைக்கல்நாதன் இன்றைய பொழுது நேரடியாக எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்திருக்கிறார். உங்களிடம் இருக்கிற கேள்விகளோடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் நிலைப்பாடுகளோடும் இன்றைய பொழுது உரையாடல் அமையவிருக்கிறது. நேரடியாக அவரை சந்திக்கிறோம். வணக்கம் செல்வம் அடைக்கல்நாதன். வணக்கம். நினைக்கிறேன் ஒரு நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு வருகிறீர்கள். உங்களோடு நேரடியாக கலையகத்தில் உரையாடி கன வருடங்கள் ஆகியிருக்கிறது. ஆக நீண்ட பல விடயங்களை பார்வையாக பார்க்க வேண்டும், பல விடயங்களை பேச வேண்டும் என்று இருந்தாலும் இன்று அரசியலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை என்றாலும் இன்றைய பொழுது பேசிவிட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. நீங்கள் நாடாளுமன்றத்தில் குழுக்களுடைய பிரதி தலைவராக இருக்கின்றீர்கள். சம்பந்தன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய மாற்றங்கள். இந்த மாற்றங்களின் மீது முன்வைக்கப்பட்ட எதிர்பார்ப்புகளில் மிக முக்கியமானது 2016ஆம் ஆண்டில் ஏதோ ஒரு விதத்தில் தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வரும் என்கிற விடயத்தை தேர்தல் வாக்குறுதியாக சம்பந்தன் அவர்கள் கொடுத்து வந்திருந்தார். நாங்கள் டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக அப்படியான ஒன்று இந்த வருடம் வராது என்பது உறுதியாகி இருக்கிறது. ஆக 2017 பற்றி பார்க்க வேண்டும். 2017 அப்போது கூறப்பட்ட அந்த தீர்வு அது என்ன என்று தெரியவில்லை. ஆனால் தமிழர்களுக்குரிய ஏதாவது ஒரு நியாயம், நீதி அல்லது அவர்களுக்குரிய அரசியல் பொறிமுறை வருவதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீர்கள்? 2017 பொறுத்த வரைக்கும் தினேஷ், ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் குறிப்பிட வேண்டும். சம்பந்தனையார் 2016 6 சொல்லியிருந்தார். அது நடைபெறவில்லை. ஆனால் இன்றைக்கு அது சில பேரால் விமர்சனப்படுத்தப்படுகிறது. இந்த ஒரு வருடத்திலே ஒன்று நடக்கவில்லை, என்ன செய்ய போகிறார்கள் என்று. எந்த விடயமும் இப்போ தனிப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு உறுதிமொழியை சொல்லுகின்ற போது அது அமைப்பு ரீதியாக சொல்லுகிற விடயம். ஒரு அரசாங்கத்தோடு ஒரு இனப்பிரச்சனை 30-50 வருடங்களுக்கு மேல் புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை அல்லது ஒரு ஆட்சி மாற்றத்தினூடாக சில மாற்றங்கள் வருவது இந்த ஒரு வருடம் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்திலே நாங்கள் ஒரு விடாப்பிடியாக பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னது போல் 2017 வருகிற 9ஆம் திகதி நாடாளுமன்றத்திலே இது சம்பந்தமான ஒரு அரசியல் சாசன மாற்றம் சம்பந்தமாக, எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக ஒரு தீர்வை முன்வைக்கின்ற, விவாதம் நடத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே வர இருக்கிறது. அது சிலவழிலே 10ஆம் தேதியாக இருக்கலாம் அல்லது 11ஆம் தேதி, அந்த பாராளுமன்ற நாட்களிலே அது வைக்கப்படும். விவாதங்கள் நடப்பதற்கான நாட்கள் குறிக்கப்படும். அது 3/2 பெரும்பான்மையால் நாடாளுமன்றத்தில் வெல்லப்பட வேண்டும். இப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டிலே நல்லிணக்க அரசாங்கம் அல்லது ஒரு மாற்றத்தை இன்றைக்கு ஜனாதிபதி ஒரு ஜனநாயகவாதி என்று காட்டி சர்வதேசத்தின் அனுசரணையோடு எங்களுடைய மக்கள், தமிழ் பேசும் மக்கள், மலைய மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அதுக்கான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த சர்வதேசத்தை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய கண்முன்னாலே பல விடயங்கள், எங்களுடைய நாட்டிலே பல விடயங்கள் இந்த சர்வதேசத்தின் நடவடிக்கையால் மாற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் நினைத்தோம் எங்களுடைய பலம், விடுதலை புலிகள் மிக ஒரு முப்படைகளையும் கொண்டு பெரிய சாதனைகளை படைத்து அவர்கள்தான் எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கை உலகத்திலே இருக்கிற எல்லா தமிழர்கிட்டையும் இருந்தது. ஆனால் அந்த நிலைமை இந்த சர்வதேசத்தால் மாற்றப்பட்டிருக்கிறது.
எங்களுடைய கனவுகள், எங்களுடைய அந்த இலட்சியம் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு கனவுலகிலே வாழ்கிறது போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது விடயம், தான் ஒரு குறுநில மன்னன் தான் இந்த நாட்டின் ராஜா, தன்னுடைய குடும்பம்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனையோடு இருமாப்போடு இருந்த மஹிந்த ராஜபக்ச அடுத்த இடவிலே அவருடைய கனவுகள் தடவுபொடியாக்கியிருக்கு. உலக நாட்டிலே சர்வதேசத்தினுடைய நடவடிக்கைகள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சகல முறைகளையும் கையாண்டார். எங்களை பொறுத்த மட்டிலே பலம் எங்களிடம் இல்லை. இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலையிலே எங்களுடைய இனப்பிரச்சனை வைக்கப்பட்டிருக்கிறது. நான் எங்களுடைய பலம் என்று பார்க்கின்ற விடயம் எங்களுடைய உறவுகள், அதாவது தேசத்திலே வாழுகின்ற உறவுகளும் எங்களுடைய புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழுகின்ற உறவுகளையும் தான் பலமாக இப்பொழுது பார்க்கிறேன். தமிழ்நாட்டை பார்த்தோம் என்றால் அரசியலுக்காக எங்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுக்கின்றவர்கள் கூடுதலான வீதம். இப்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்தது எங்களுடைய பாரிய ஒரு பின்னடைவை தந்திருக்கிறது. அவை இந்த பலத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சர்வதேசத்தை எதிர்க்க முடியாது. சர்வதேசத்திடம் நியாயம் கேட்க வேண்டும். எப்படி என்றால், இப்பொழுது நாங்கள் செய்கின்ற இந்த அரசாங்கத்தோடு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து இந்த விடயத்தை கையாளுகின்ற ஒரு முறையைத்தான் நாங்கள் செய்கின்றோம். அதற்கு காரணம், நியாயம் கேட்பது என்பது சர்வதேசத்திடம்தான், இலங்கை அரசாங்கத்திடம் இல்லை. இலங்கை அரசாங்கம் செய்யாது, அது செய்யாமல் ஏமாற்றும் என்ற அந்த நிலையை இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ஐநா தீர்மானம் கூட இன்றைக்கு ஏமாற்றப்படுகிறது. அவை எங்களுடைய முழு சிந்தனையும் இந்த புதிய அரசியல் மாற்றம் என்று சொல்லுகின்ற இந்த நாட்டிலே சர்வதேசம் கொண்டு வந்த இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சர்வதேச தலைவர்களிடம் கேட்பது, இந்த அரசாங்கம் ஏமாற்றினால் நீங்கள் எங்களோடு நிற்க வேண்டும். ஆகவே இந்த 17 என்பது ஒரு கேள்வி, அதாவது எங்களுக்கு நியாயம் தருகின்ற வாய்ப்பாக அமையக்கூடிய, நியாயத்தை கேட்கின்ற, சர்வதேசத்திடம் நியாயத்தை கேட்கின்ற சந்தர்ப்பமாக வரக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும். ஆகவே தான் நாங்கள் ஒரு பலத்தை, அதாவது சர்வதேசம் என்ற பலத்திடம் நியாயம் கேட்பதற்காக சில இந்த அரசாங்கத்தோடு ஒத்துப்போகின்ற தன்மையை கொண்டிருக்கிறோம் ஒழிய, எங்களுடைய இனத்தை விலை பேசி, எங்களுடைய மக்களின் அந்த இறமையை விலை பேசி ஒரு காலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சோரம் போகாது என்பதை இங்கே நான் உறுதிப்பட சொல்லிக்கொள்வேன். இப்போது இந்த இடத்தில் கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியிருக்கிறது. நீங்கள் முதலில் பேசுகிற பொழுது சொன்னீர்கள், இந்த 2016 தீர்வு வரும் என்கிற ஒரு ஆரூடத்தை சம்பந்தன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிலைமைகளில் மாற்றங்கள் இருக்கிறது என்கிற விடயத்தை சொல்கிறீர்கள். உண்மையில் பலருடைய கேள்வி, இலங்கை அரசாங்கத்தினுடைய வரலாற்றை, அதனுடைய அரசியல் கட்சி கொண்ட வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது ஒரு காலத்தை குறிப்பிட்டு இந்த வருடத்துக்குள் அல்லது இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள் அல்லது இன்னும் ஒரு வருடத்துக்குள் என்று ஒரு ஆரூடம் கூறுவது என்பது அதிகபட்ச நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைப்பதாக இருக்கும் என்கிற ஒரு எதிர்ப்பு ஏற்கனவே இருந்தது. இந்த இடத்தில் நான் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். கடந்த தேர்தல் நடக்கிற காலப்பகுதியில் நீங்கள் இவ்வாறான ஒரு நேர்காணல் ஒன்றினை வழங்கியிருக்கிறீர்கள். அதில் இருக்கிற ஒரு பகுதி, இது பற்றிய ஒரு கேள்வி இங்கே வருகிறது. செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் சில காலத்துக்கு முன்னர் இவ்வாறு சொல்லியிருந்தார், இங்கே ஞாபகப்படுத்துகிறோம். ஆகவே நாங்கள் நிபந்தனையோடு புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்கின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற போது, இந்த நிபந்தனைகள் எப்படி என்றால், எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய கடலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், இந்த இராணுவம் வெளியேற வேண்டும், சிறையிலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்டவர்கள், இந்த இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் எங்கே என்று அந்த உறவுகள், ஒப்படைத்த உறவுகள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை சம்பந்தமாகவும், எங்களுடைய மீனவர்கள், இந்திய மீனவர்கள் வருகை சம்பந்தமாகவும், ஒட்டுமொத்தமாக எங்களுடைய மக்களுடைய உரிமை பிரச்சனை பேச்சுவார்த்தை தொடங்கி அதை தீர்க்கின்ற ஒரு சமஷ்டி முறையான தீர்வை நாங்கள் கோருகின்ற புதியவர்களுக்கு நாங்கள் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் ஆதரவு அளிப்போம். இந்த விடயங்களை உடனடியாக செய்ய வேண்டும்.
அதற்காக நாங்கள் ஒரு அமைச்சரவையிலே அங்கம் வகிப்போம் என்று அர்த்தமல்ல. ஆனால் எங்களுடைய வளங்கள், எங்களுடைய பலத்தை வைத்துக்கொண்டு மக்கள் நிச்சயமாக இந்த முறை இறுதி சந்தர்ப்பமாக ஒரு வாய்ப்பை தருவார்கள். அது வலுவான ஒரு சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக வரும். அந்த வகையிலே நாங்கள் நிபந்தனையோடு புதிய அரசாங்கத்தை ஆதரிக்கின்ற, அது செய்கின்ற நிலையை உண்டு பண்ணுகின்ற சக்தியாக நிச்சயமாக வருவோம். அந்த வருகின்ற போது நாங்கள் இந்த நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்தி, அந்த நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இந்த அரசாங்கத்தை ஆதரவிலிருந்து விலக்கி இந்த அரசாங்கத்தை கவுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொள்ளும். என்ன சொல்றீர்கள்? மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நிபந்தனைகளை வைத்திருக்கிறோம். இந்த நிபந்தனைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நாங்கள் இந்த அரசினை கவிழ்ப்போம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது ஜனாதிபதி தேர்தல் முடிந்தும் இந்த ஆட்சி மாற்றம் நடந்தும் 2 காலமாகிறது. இல்லை, நிச்சயமாக நான் இந்த சொன்ன விடயங்கள் அத்தனையும் பொய்யான கருத்துக்கள் அல்ல. மக்கள் ஆணை தந்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம், ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இனப்பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விடயங்களில் எங்களுடைய கைதிகள் விடுதலை சம்பந்தமாக, எங்களுடைய கடலை கையாளுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக, நிலங்கள் இராணுவம் வெளியேற வேண்டும் என்று சொல்லுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை இந்த ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் நாடாளுமன்றத்திலும் எங்களுடைய விவாதங்களை நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த விடயங்களும் இந்த பேச்சுவார்த்தை ஒவ்வொரு குழுக்கள் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய தலைவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த விடயங்கள் உட்பட எல்லா விடயங்களும், நிலம் சம்பந்தமாக, இராணுவம் வெளியேறுவது சம்பந்தமாக, நான் சொன்ன விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய ஆளுமையான கருத்துக்கள் அதிலே பதியப்படும். எவ்வளவு காலம் எடுப்பீர்கள்? இப்போது நீங்கள் சொல்லியிருக்கிற உடனடியாக அமுல்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் எங்களுடைய ஆதரவை விலக்குவோம், ஆட்சியை கவிழ்ப்போம் என்கிற ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய சூழல் அங்கே இல்லை. 2 கட்சிகளும் சேர்ந்து இப்போது ஒரு தேசிய ஆட்சியை நிறுவி இருக்கிறார்கள் என்கிற நிலைமை மாறி இருக்கிறது. இருந்தாலும் இதனை நீங்கள் திருப்திப்படுகிறீர்களா? நீங்கள் முன்னேற்றம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அல்லது இவர்கள் இதனை செய்ய இறுதி சந்தர்ப்பம் என்று அந்த உரையில் நீங்கள் சொல்கிறீர்கள். இது இறுதி சந்தர்ப்பம் என்று சொல்லுகிற அந்த அளவுக்கு அழுத்தம் கொண்டதாக மாற்றங்கள் இருக்கிறது இல்லை? இப்பொழுது இறுதி சந்தர்ப்பம் என்று சொல்லுகின்ற விடயத்தில் இந்த வருகிற ஆண்டிலே இந்த அரசாங்கம், இந்த அரசியல் சாசனத்திலே மாற்றங்கள் கொண்டு வருகின்ற போது எங்களுடைய இனப்பிரச்சனையிலே நாங்கள் வைத்த கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் அது இறுதி சந்தர்ப்பம். அதுக்கு மேல் நாங்கள் இது கடைசியும் முதலுமான சந்தர்ப்பம். என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் இன்னொரு அரசாங்கம் வருகின்ற போது இவர்கள் செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையை கொள்ள முடியாது. இது ஒரு மாற்றத்தை உலக அரசியல் ரீதியிலே சர்வதேசம் இன்றைக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. நான் முதல் சொன்னது போல இந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குகின்ற தன்மை நிச்சயமாக இருக்காது. அந்த வகையிலே சர்வதேசத்திடம் நாங்கள் நியாயம் கேட்போம். இந்த நாங்கள் வைத்த நியாயமான கோரிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் ஒன்றில் பிரிந்து போவதற்கான வாய்ப்பை கோருகின்ற போது எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் எப்படி எங்களையே நாங்கள் ஆளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த சர்வதேசம் தர வேண்டும் என்று ஜனநாயகம் பேசுகின்ற இந்த சர்வதேசம் எங்களிடம் நியாயத்தை நிச்சயமாக தர வேண்டும் என்று தலைவர்களிடம் நாங்கள் கோரியிருக்கின்றோம். அண்மையிலே வந்த பங்கிமுன்னிடம் நாங்கள் ஆழமாக வைத்திருக்கின்றோம். அமெரிக்காவிலிருந்து வந்த பெருந்தலைவர்களிடம் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இந்த அரசாங்கம் நிச்சயமாக ஏமாற்றுகின்ற தன்மை கொண்டதாக செயல்படுமாக இருந்தால் அது எங்களோடு நீங்கள் இதுவரைக்கும் அப்படி செயற்படவில்லை என்று நினைக்கிறீர்களா? இல்லை, செயற்படவில்லை என்பது நல்லிணக்கம் என்ற ரீதியிலே சில நிலங்கள் விடுபட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய சிறை கைதிகள் முழுமையாக விடுபடப்படவில்லை. காணாமல் போனவர்களுக்கு ஐநா சபையிலே சொல்லப்பட்டது அங்கு ஒரு காரியாலயம் அமைத்து அவர்களுடைய அந்த காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாடாளுமன்றத்திலே அது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு
அது ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. இந்த விடயங்கள் எங்களை பொறுத்த மட்டிலே எங்களை நியாயப்படுத்துகின்ற இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயகவாதி, இன்றைக்கு ஜனாதிபதி ஜனநாயகவாதி என்று சொல்லிக்கொண்டு பல விடயங்களில் அவருடைய தலையீடுகள் இருக்கிறது. அது நாடாளுமன்றத்திலே நாங்கள் பேசியிருக்கோம், அவருக்கு முன்னாலே பேசியிருக்கிறோம். இந்த புத்தக கோயில்கள் அமைவது சம்பந்தமாக இப்படி என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்கின்ற விடயம், எங்களுக்கு பலமாக கருதுகின்ற சர்வதேசம் எங்களுக்கு நியாயம் வழங்குகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். இந்த அரசாங்கம் இந்த ஏமாற்றுகின்ற நிலையை விடயங்களிலே காட்டி வருகிறது. ஆகவே இந்த அரசியல் சாசன திருத்தத்தில் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக வடகிழக்கு இணைப்பு, அடுத்த சமஷ்டி முறையிலான தீர்வு, இந்த விடயங்களை நாங்கள் ஆழமாக அதிலே வைத்திருக்கிறோம். எங்களுடைய விவாதங்கள் நடைபெறுகின்ற போது வெளிப்படையாக எங்களுடைய மக்கள் அறிவார்கள் நாங்கள் எந்த ஒரு ஆளுமையான கொள்கையை நாங்கள் அந்த விவாதத்திலே நாங்கள் செய்வோம் என்பதை அறிவார்கள். என்னை பொறுத்த மட்டிலே இது ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போதும் இந்த அரசாங்கம், நீங்கள் அந்த காட்சிகளும் கூட இருக்கிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழர்களுடைய செல்வாக்கினால் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ரணில் மைத்திரி அரசாங்கம். வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய வாக்கு வங்கி என்பதும் மிக முக்கியமான செல்வாக்கினை செலுத்தியிருந்தது. ஆகிய அந்த ஆட்சியினை தீர்மானிக்கிற, ஜனாதிபதியினை தீர்மானிக்கிற அதிகாரம் கொண்டவர்களாக அல்லது வல்லமை கொண்டவர்களாக வடக்கு கிழக்கில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசு தான் கொடுக்கிற வாக்குறுதிகளை அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களிடம் மேற்கொண்ட ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்தாத பொழுதோ, காலத்தை இழுத்தடிக்கிற பொழுதோ, சொன்னவற்றை செய்யாத பொழுதோ நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களிடம் என்ன இந்த நீங்கள் எதிர்பார்த்தபடி அரசினை பதவியிலிருந்து நீக்குவோம் என்று சொன்னால் அதனை நீக்குகிற வல்லமையில் இப்போது இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆக நீங்கள் உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி வந்திருக்கிறதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? இல்லை, என்னை பொறுத்த மட்டும் பலவீனமாக இருக்கிறோம். இந்த ஆட்சியை கவுக்க வேண்டும், பலவீனமாக இல்லை. அழுத்தத்தை எப்படி கொடுப்பீர்கள் அரசுக்கு? நீங்கள் என்ன விதத்தில் நீங்கள் அழுத்தம் என்பது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 50 பேர் கொண்ட எதிரணி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலே இருக்கிறது. இந்த விவாதத்திலே மஹிந்தைக்கு ஆதரவான போன அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்தவர்கள் புதிய அரசாங்கத்திலே இருக்கிறார்கள். எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு சமஷ்டி முறையிலான வடகிழக்கு இணைப்பு கொண்ட ஒரு தீர்வு வேண்டும் என்று கோருகின்ற போது, அது வாக்களிப்பு வருகின்ற போது எந்த விதத்திலே அந்த மஹிந்த ராஜபக்சையோடு இருந்து இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தோடு இருப்பார்களா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியை விலக்கி கொண்டு போவார்களா என்ற ஒரு விடயம் அந்த விவாதத்திலே தெரியும். ஆகவே இந்த அரசாங்கம் 2 பேரும் ஒன்றாக இருக்கின்ற போது தான் பலமாக இருக்கின்ற சூழல் காணப்படுகிறது. இந்த 2 பேரும் பிரிகின்ற போது அல்லது ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விட்டு அங்கே மாறுகின்ற போது அந்த நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு, 16 பேர் கொண்ட ஆதரவு நிச்சயமாக அவர்களுக்கு தேவைப்படும். அதைவிட இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த 3/2 வரவு செலவு திட்டத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளை பெறுவது என்பது அது எங்களுடைய வாக்குகளும் இணைந்து தான் இருக்குது. ஆகவே இந்த அரசாங்கம் 5 வருடம் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும், 5 வருடங்களுக்கு பின்பு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் விட்டுட்டு போவோம். 17 அந்த விவாதத்துக்கு நாடாளுமன்றத்திலே வரப்போகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே தெரியும் இந்த நாடாளுமன்றத்திலே எந்த அளவிற்கு புதிய அரசாங்கம், புதிய ஜனாதிபதியின் கட்சிகள் எங்களுடைய அந்த கோரிக்கைக்கு இடமளிக்கப் போகிறார்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கான ஒரு பரீட்சை களமாக இந்த வருஷம் இருக்கும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக. ஆக இப்போது பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டம் அல்லது PTA என்பது நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக 3 புதிய விடயங்கள், குறிப்பாக கவுண்டர் டெரரிசம் என்கிற ஒன்று, முன்பு இருந்ததை விட மோசமாக ஒன்று கொண்டு வர போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடந்த வாரத்தில் வந்து ஒரு நிபுணரோடு சொல்லிவிட்டு போயிருந்தார், இவ்வளவு காலம் நீங்கள் பயங்கரவாதத்தை ஆயுத வன்முறை, கொலை செய்தல் என்பவற்றின் ஊடாகத்தான் பார்க்க முடியும். இப்போது ஒரு நாட்டினுடைய இறைமைக்கு எதிராக கருத்து சொன்னால் கூட அது பயங்கரவாதம் என்கிற ஒரு நிலைக்கு வரப்போகிறது. ஆக இந்த கால எழுத்தடிப்புகள், காலங்கள் மாறி வருகிற பொழுது உங்களுக்கு கூட இதுவரை காலம் பேசி வந்த
ஒரு தேசிய அரசியலை முன்வைக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் பேசுகிற சமகாலத்தில் அரசு இந்த நடவடிக்கை எடுக்கிறது, உங்களுக்கு எதிரான அந்த சட்டங்களை கொண்டு வருகிறது. அது அது என்னவென்று கையாள இல்லை இந்த 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 நீங்கள் சொன்ன அந்த அவசரகால சட்ட மாற்றம், அதை எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் உடனடியாக அரசாங்கத்திடம் சொல்லியிருக்கிறோம். ஜனாதிபதியும் நேரடியாக சொல்லியிருக்கிறோம், பிரதமரிடம் நேரடியாக சொல்லிக்கிறோம். இந்த விடயங்கள் இல்லை, இங்கே நாங்கள் வைத்த கோரிக்கைகள் நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த அரசியல் சாசனத்தை ஒரு கதையாக சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நிச்சயமாக இது ஏமாற்றப்படுகின்ற போது நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இடைஞ்சலை கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று நேரடியாக சொல்லியிருக்கோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலில் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பம் எப்படி நியாயம் கேட்கின்ற இன்றைக்கு சர்வதேசம் ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கிறது, ஆகவே இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று கேட்கின்ற இதே சர்வதேசத்திடம் நாங்கள் நியாயம் கேட்போம். நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் இதற்கு ஆதரவளித்தோம், ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது, எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் கோரிக்கை வைத்த இணைந்த வடக்கு கிழக்கு சமஷ்டி முறையான தீர்வுகள் இன்றைக்கு நீங்கள் சொன்னது போல நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பம் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சர்வதேசம் என்ற அந்த பலமிக்க சக்தியிடம் நாங்கள் பல வழிகளிலே நியாயத்தை கேட்கலாம். அவர்கள் நியாயம் தந்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ள முடியும். அதுதான் எங்களுடைய நகர்வாக இருக்கிறதே ஒழிய அரசாங்கம் உடனடியாக தேனும் பாலும் ஓடுகின்ற ஒரு வாய்ப்பை தரும். ஆகவே மக்கள் நீங்கள் எதிர்பார்ப்போடு இருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சிந்தனையை நாங்கள் மக்களிடம் விதைக்கவில்லை. சந்தர்ப்பம் நியாயம் கேட்கின்ற சமூகமாக சர்வதேசம் அந்த சந்தர்ப்பம் இப்போ கிடைச்சிருக்காங்க. பெரிய பலம் இருந்தது, அது கேட்கும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இப்பொழுது ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஒரு சர்வதேசத்திடம் நாங்கள் நியாயம் கேட்கின்ற போது அந்த நியாயம் தரப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நிச்சயமாக அது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்குவோம். நிச்சயமாக தொடர்ச்சியாக பேசலாம். நாடாளுமன்ற உறுப்பினர், வடிமாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போன்று தெலுங்குனுடைய தலைவர், நாடாளுமன்ற குழுக்களுடைய பிரதி தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் சின்னதாக ஒரு விளம்பர இடைவேளைக்கு செல்லவிருக்கிறோம். அதன் பிறகு உங்களுடைய கேள்விகள், எவ்வளவு நேரம் பேசிய விடயங்கள் அல்லது இனி பேசப் போகின்ற விடயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள், பார்வைகள், கேள்விகள் என்பவற்றோடும் இணைந்து கொள்ளுங்கள். சமகாலத்தில் சின்ன ஒரு இடைவேளை, மீண்டும் சந்திக்கலாம்.